Hello everyone, this is Balaji. இப்போ வந்து எக்ஸல்ல இருந்து எப்படி வந்து மோர் தேன் 100 ஃபோல்டர்ஸ் வந்து சிங்கிள் கிளிக் மூலிமா க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மோர் தேன் 100 ஃபோல்டர்ஸ் ஒரு சிங்கிள் கிளிக் மூலிமா 100 ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். எக்ஸல்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஷீட்டில் வந்து நேம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நேம்ஸோட ஒரு 100 நேம்ஸ்க்கு மேலே இருக்கிற நேம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம்ஸில் இருக்கிற மாதிரி ஃபோல்டர் நேம் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த நேம் வந்து ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ணலாம். அது கிரியேட் பண்ணுறது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த நேமுக்கு வந்து ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி இது எம்டின்னு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா பக்கத்து செல்லில், இந்த செல்லுக்கு பக்கத்து செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு எம்டி டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு கோலன் இந்த நேம் டைப் பண்ணிக்கலாம். எம் கணேசன் டைப் பண்ணி கோலனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபார்மேட்டில் எல்லா நேமும் வந்து வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ இதுக்கு அடுத்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் மேலே வந்து டேப் இருக்கும். இதில் ஹோம் டேப்பில் இங்கே ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே எல்லா நேமும் அந்த ஃபார்மேட்டில் வந்துடும். முன்னாடி எம்டி இருக்கிற மாரி எல்லா நேமும் அந்த ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் டபுள் ஏரோ ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா நேமும் செலக்ட் ஆகிடும். அப்போ அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஃபோல்டருக்கு போயிடலாம். ஃபோல்டரில் போயிட்டு இப்போ காப்பி பண்ண நேம்ஸ்லாம் வந்து ஃபோல்டர் நேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூ ஃபைலில் நோட் பேடில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் 2 CADன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அந்த காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து 100 நேம்ஸ்க்கு மேலே இருக்குது. இந்த நேம்ஸ் படி ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அதுக்கு வந்து இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸல் டு கேட் இப்போ வந்து இது வந்து டெக்ஸ்ட்டுன்னு ஃபைலில் இருக்குது. இப்போ இது வந்து பேட்டுன்னு ஒரு ஃபைல் நேமில் கிரியேட் பண்ணலாம். அது வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுக்கணும். ரீநேம் கொடுத்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு டிஎக்ஸ்டிக்கு பதிலாக BATன்னு டைப் பண்ணிக்கிறோம். BAT டைப் பண்ணி என்டர் பண்ணணும். என்டர் பண்ணோடனே நேம் எக்ஸ்டென்ஷன் சேஞ்ச் ஆகணுமான்னு கேட்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தனா இது வந்து பேட் ஃபைலாக மாறிடும். இப்போ பேட் ஃபைலை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து அந்த நேம்ஸ்லாம் இருக்கிற ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நேம்ஸ் இப்போ அந்த நேம்ஸ் இருந்ததில்ல, அந்த நேம்ஸ் எல்லாம் வந்து ஃபோல்டராக கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம 100 ஃபோல்டர்ஸ் வந்து ஒரு கிளிக் மூலிமா நம்ம வந்து 100 ஃபோல்டர்ஸ் மேலே க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் வந்து சப் ஃபோல்டர்லாம் வேணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சப் ஃபோல்டர் வேணும். ஒவ்வொரு நேமுக்கும் சப் ஃபோல்டர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதேமாதிரி எக்ஸல் ஃபைட்டர் இப்போ அடுத்த ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த ஷீட்டில் வந்து சப் ஃபோல்டர் வேணும்னா அதேமாதிரி எம்டி டைப் பண்ணி எம்டி ஸ்பேஸ் டபுள் கோட் அதே எம் கணேசன் டைப் பண்ணிக்கிறேன். கணேசன் டைப் பண்ணி பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொடுத்து சப் ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கணும். நான் வந்து 3 சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். பயோ கொடுத்து டபுள் கோடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு திருப்பியும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த சப் ஃபோல்டரோட நேம் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒர்க்குன்னு கொடுக்குறேன். அப்புறம் வந்து அகைன் ஸ்பேஸ் கொடுத்து இன்னொரு சப் ஃபோல்டர் கொடுத்து இப்போ வந்து இதில் வந்து அவார்ட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து 3 சப் ஃபோல்டர் கிரியேட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து இந்த சப் ஃபோல்டர்லாம் எல்லா நேம்ஸ் ஃபோல்டருக்கும் சப் ஃபோல்டராக வரணும் அப்படின்னா இப்போ இதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ஹோம் டேப் போனீங்கன்னா இதில் வந்து ஃபில் போகணும். ஃபில் போயிட்டு ஃப்ளாஷ் ஃபில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்மேட் படி எல்லா ஃபோல்டரும் வந்து கிரியேட் ஆகிடும்.
இப்போ இதை வந்து காப்பி பண்ணிக்கணும். இப்போ ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். அதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஃபோல்டருக்கு போயிடலாம். ஃபோல்டருக்கு போயிட்டு இப்போ இந்த நேம்ஸ்லாம் இருக்கிறதான் டெலிட் பண்ணிடுறேன். இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த எக்ஸல் டு கேட் அந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணி எடிட் கொடுக்குறேன். ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்து எடிட் கொடுத்தனா அது ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணது காட்டும். இப்போ இது வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ண கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் வி கொடுத்தனா நம்ம காப்பி பண்ணது வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணால் இப்போ 3 சப் ஃபோல்டர் வரும். பயோன்னு ஒரு சப் ஃபோல்டர் வரும், ஒர்க்னு ஒரு சப் ஃபோல்டர் வரும், அவார்ட்ஸ்னு ஒரு சப் ஃபோல்டர் வரும். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் சப் ஃபோல்டராக வந்து 3 ஃபோல்டர் வந்துடும். சப் ஃபோல்டர் இப்போ எந்த ஃபோல்டர் பார்த்தாலும் அந்த 3 சப் ஃபோல்டர் இருக்கும். பயோ, ஒர்க் அண்ட் அவார்ட்ஸ் சப் ஃபோல்டர் வரும். இதேமாரி நேம்ஸ்க்கு நம்ம எல்லா நேம்ஸ்க்கும் சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம் எக்ஸல் மூலயமா. எம்டின்றது மேக் டைரக்டரி, அந்த மேக் டைரக்டரி மூலயமா நம்ம வந்து சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஒரே கிளிக் மூலிமா மோர் தென் 100 ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் இன் எக்ஸல் மூலிமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.